ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே வெங்கட் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறது உங்கள் வெங்கட் பாட்காஸ்ட். நாம் இப்போது செல்ஃப் டெவலப்மெண்ட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் கேட்டுட்டு இருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம எதை பற்றி கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, செல்ஃப் டெவலப்மெண்ட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் டாபிக் கீப்பிங் அ பாசிட்டிவ் மைண்ட் செட் ஃபார் அ குட் பிகினிங். அதாவது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் ஒரு நல்ல பிகினிங்கை உருவாக்குதா, இல்லை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போது கேட்க போகிறோம். ஸோ இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டை பற்றி நம்ம ஏன் கேட்குறோம் அப்படின்னா, இது நிறைய காலத்தில் தியரட்டிக்கலாக சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் அதை ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னா என்ன, அதை எப்படி கடைப்பிடிக்கிறது, அதை கடைப்பிடிக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன நல்லது நடக்கும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னா என்ன? அதாவது நிறைய பேர் நினைக்கலாங்க, அதாவது நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமும் நீங்கள் நினச்சபடியே நடந்துட்டா அதுதான் பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஆக்சுவலி பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் பிளான் பண்ண விஷயங்கள் எல்லாமே சரியாக அதேபடி நடந்துருச்சு அப்படின்னா அதை நினச்சி சந்தோஷப்படுறதுக்கும், சப்போஸ் நீங்கள் பிளான் பண்ண விஷயங்கள் நீங்கள் பிளான் பண்ணதுலேருந்து மாறுபட்டுச்சு அப்படின்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல், அந்த தோல்வியை நினச்சி கஷ்டப்படாமல் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு வழியை உருவாக்குறது தான் பாசிட்டிவ் மைண்ட் செட். இதை சில நேரங்களில் நம்ம போகிற பாதை சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே செக் பண்ணிருக்கிறதுக்கும் உதவுது. சரி வெங்கட், பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அது எங்க எல்லாருக்குமே புரியுது. ஆனால் எப்படி எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கிறது, எப்படி அதை டே டு டே லைஃப்பை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்ற கேள்வி இந்த நேரம் உங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா புரியுதுங்க. நீங்கள் எப்படி ரெகுலராக பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கணும் அப்படின்ற கேள்வியை என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு நீங்கள் கால் யங் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கேட்டாகணும். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய எல்லாரோட வாழ்க்கையிலையும் நெசசிட்டி சஃபரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும். நெசசிட்டி சஃபரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதை சொல்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த அளவு நம்ம கஷ்டங்கள் பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அளவு கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லவனாக இருக்க, நம்ம சிறந்து இருக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது லைஃப் அப்படின்றது கஷ்டமும் சந்தோஷமும் சேர்ந்தது தானே இல்லைங்களா? ஸோ அதில் நீங்கள் கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் இதெல்லாம் என் லைஃபுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட எனக்கு தேவையான கஷ்டங்கள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சஃபரிங்ஸ் உங்களுக்கு சஃபரிங்ஸாக இருக்காது, இந்த கஷ்டங்கள் உங்களுக்கு கஷ்டங்களாக இருக்காது. அதை தாண்டி ஏதோ ஒரு இடத்துல உங்களை பிரேக்கேஜ் பாயிண்ட்டாக இருக்கும். அதாவது நான் எவ்வளோ வலியை தாங்குவேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நமக்கு வர்ற சஃபரிங்ஸ் எல்லாம், நமக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தடைக்கல்னு பார்க்காம அது எல்லாம் எனக்கான மைல்கல் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கான நெசசிட்டி சஃபரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கால் யங் சொல்கிறாரு. அதைத்தான் நானும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட எப்பவுமே இருக்கிறதுக்கான வழியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதை எப்படி நம்ம டே டு டே லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான வழியும் பார்த்துட்டோம். இப்போது இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டை நான் என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால எனக்கு என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு கேள்வி உங்கள் எல்லாரும் மனசில் இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கான என்னுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையாலுமே நம்ம லைஃப் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த சிச்சுவேஷனை நீங்கள் இது என்னுடைய ஷேர் ஆஃப் நெசசிட்டி சஃபரிங்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வலியுடைய அளவு உங்களுக்கு குறையும். நீங்கள் சீக்கிரமாக அந்த சிச்சுவேஷன்லேருந்து ஃபீல் ஆகி வர ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்கள் திரும்பியும் உங்கள் ஃபோக்கஸை டைவெர்ட் பண்ணாமல் எந்த எண்ணத்தை நோக்கி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ஃபோக்கஸ்க்கு மறுபடியும் திரும்ப வந்துடுவீங்க. ஸோ இதுக்கு இந்த கீப்பிங் அ பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இதைத்தான் இந்த பாட்காஸ்ட்டில் நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஸோ மறக்காமல் இது உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு தருணத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் சீரிஸோட எபிசோடில் ஒரு நல்ல கருத்தை உங்களுக்கு சொன்ன மனநிறைவோட உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே வெங்கட். நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு உங்கள் வெங்கட் பாட்காஸ்ட். மறக்காமல் நம்ம பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு பாட்காஸ்ட்டில் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.